தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நான் நெஞ்சார நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நற்செய்தியானது உறவின் முக்கியத்துவத்தை நமக்கு கூறுகின்றது. லூக்கா எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 19 21 உள்ள வசனம். லூக்கா எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 19 21 உடைய வசனம். இது கூறும் செய்தி என்னவென்றால், இயேசுவின் தாயும் சகோதர சகோதரி இயேசுவை காண வருகின்றார்கள். ஆனால் இயேசு எவ்வாறு கூறுகிறார் என்றால், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என் தாயும் சகோதரரும் சகோதரியும் என்று கூறுகின்றார். உண்மையான உறவு என்றால் என்ன? உண்மையான உறவு என்பது நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டியதை செய்து, நமக்கு எது தேவையோ எது தேவையில்லையோ என்று சொல்லி நமக்கு ஜால்ரா தட்டி வாழ்வது உண்மையான உறவு என்று கிடையாது. உண்மையான உறவு என்பது நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகளில் நம்மோடு கூட இருந்து நமக்கு அன்பை போதித்து நம்முடைய கஷ்டங்களில் துன்பங்களில் துணை இருப்பதுதான் உண்மையான உறவு. இயேசு கூட இதை தன் விவிலியத்தில் அருமையாக கூறியிருக்கின்றார். நீங்கள் என்னை தானே தேடி வந்தீர்கள், என்னை தேடி வந்தீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்று சீடர்களை தன்னுடைய அனுப்பி வைக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரி, இன்றைய காலங்களில் உண்மையான உறவு என்பது சிதைந்து கொண்டே செல்கின்றது. சொத்துக்காக சகோதரனை கொள்வது, குடும்பத்தை விட்டு பிரித்து தனி குடும்பம் சொல்வது, பல நேரங்களிலே குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி சண்டை சச்சரவுகள் உருவாக்குவது போன்ற சூழ்நிலைகள் நிலவிக் கொண்டே இருக்கின்றன. தந்தை மகனுக்கு எதிராகவும், மகன் தந்தைக்கு எதிராகவும், தாய் தந்தைக்குள்ள உறவுகள், பெற்றோர்களுக்குள்ள உறவுகள், அண்ணன் தம்பிக்குள்ள உறவுகள், அக்கா தங்கைக்குள்ள உறவுகள், மாமா என அனைவருக்கும் உள்ள உறவுகள் சிதைந்து கொண்டிருக்கின்றன. தனியாக வாழ்ந்தால் போதும் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் ஒருவரை நேசித்து அன்பு செய்து துன்பத்திலும் இன்பத்திலும் உடல் நலத்திலும் ஒற்றுமையாக இருந்து வாழ்கின்ற போது அந்த வாழ்வு சிறந்ததாக இருக்கும். இயேசுவும் அந்த உறவை தான் இங்கு கூறுகின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த உறவை விட முக்கியமானது இறை வார்த்தை. நாம் முதலில் யாரெல்லாம் இறை வார்த்தையை கடைபிடித்து அதன்படி நடக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே உறவுக்கு முக்கியத்துவம் தருகின்றார்கள் என்ற ஒரு உன்னதமான கருத்தினை நமக்கு தருகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதன் மூலமாக உறவின் மகத்துவத்தை நாம் உலகுக்கு பறைசாற்றுவோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.